ஹாய் வணக்கம் மக்களே. நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அக்ரி இண்டெக்ஸ் 2026 நம்ம கொடிஷியா கோயம்புத்தூரில் நடக்கிற எக்ஸ்போக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த எக்ஸ்போ ஜூலை 9th வரைக்கும் நடக்குங்க. மொத்தமாக 5 days. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 50 rupees சார்ஜஸ் பண்ணுறாங்க. 12 yearsக்கு பிலோ இருக்க கிட்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீங்க. இப்போ ஹால் ஏக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிராஸ் கட்டரு, பவர் டிராக்டரு, மினி டிராக்டர், கல்டிவேட்டரு, சீட் ட்ரில்ஸு, ட்ரோன்ஸு, ரீப்பரு, வாட்டர் பம்பு, சோலார் பம்ப், வாட்டர் ஃபில்ட்ரேஷன் யூனிட்டு, இரிகேஷன் கண்ட்ரோலர், அக்ரிகல்ச்சரல் ட்ரோன்ஸு, பவர் ஸ்ப்ரேயர்ஸு, ஃபர்டிலைசர் ஸ்ப்ரேஸ், கிரெயின் ட்ரையர், கிரெயின் கிளீனர், இந்த மாதிரி நிறையா இருந்துச்சுங்க இந்த ஹால் ஏக்குள்ளார. நீங்கள் ஹால் ஏல போனீங்கன்னா இந்த மாதிரி வெஹிக்கல் டைப்பில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஹால் ஏல தான் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா தேங்காய் மட்டி அப்படியே உள்ளே போட்டோன்னே ஃபுல்லாக பவுடராக ஆகி கொடுத்துருதுங்க. கொக்கோ பிட் செய்கிறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அப்படியே முன்னாடி போகலாம். பார்த்திங்கன்னா இந்த டீஹைட்ரேட்டிங் மிஷினுங்க. ஃபுட் ஐட்டம்ஸை வந்துட்டு மதிப்பு கூட்டல் செஞ்சு விற்கிறதுக்காக இந்த டீஹைட்ரேட்டிங் மிஷினும் ஒரு 4-5 சைஸில் வச்சுருந்தாங்க. அப்படியே வெளியில் வந்தாச்சுங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆடு மாடுன்னு நிறைய டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இவங்க வந்துட்டு கோட் ஃபார்ம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அது வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் டேட் பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரைனிங் வேணும்னா எடுத்துக்கலாம். அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கால்நடைகளுக்கான தீவனம், அதுக்கப்புறமேட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதனால் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்துட்டு அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அண்டு இந்த நைட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான டார்ச் லைட்ஸுமே வந்துட்டு வேரியஸ் சைஸில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் நல்லா இருந்துச்சுங்க. அண்டு பார்த்திங்கன்னா கோழி பண்ணைக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருந்துச்சுங்க. அதுக்கான கேஜஸ்ஸு, அதுக்கப்புறமேட்டு உள்ளே வைக்கிற எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறமேட்டு எக் வைக்கிற பிளேட்டு எல்லாமே இருந்தது. இந்த மெஷின் பார்த்திங்கன்னா வந்துட்டு தேங்காய் தனியாக மட்டை தனியாக வாங்கி கொடுக்கும். அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் தாங்க தெரியும் பனானாலே இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இவங்கள்ட்ட வந்து பனானாவில் செஞ்ச மால்ட்டும் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வந்து தயிர் கடையிற மெஷினு, மோர் எடுத்து கொடுத்துரும். அண்ட் இதுவுமே வந்து சைஸ் ஆப்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சுங்க. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கூட சின்ன சைஸில் கூட இருந்துச்சு. அண்ட் பார்த்தோங்கன்னா ட்ரோன் வந்து சர்வீஸ்க்கு கொடுக்குறாங்க ஃபர்டிலைசர் அடிக்கிறதுக்கு. ஆயில் எடுக்கிற மெஷினுங்க. இது வந்துட்டு நம்ம ஒரு 1 கிலோலேருந்து போட்டு எடுக்கிற மாதிரியே கூட சின்ன சைஸில் கூட அவைலபிளாக இருந்தது. அண்டு தேங்காய் பொரிக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு. இது மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருந்த மதிப்பு கூட்டல் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களும் இருந்துச்சுங்க. அண்டு மித்தது ஃபேஷியல் பேக்கு, அப்புறம் ஈட்டபிள்ஸ், இந்த மாதிரி பொடி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ரம்பூட்டானுமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. இந்த ஃப்ரூட் வந்து பர் கேஜி 350 rupeesக்கு நான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னாலும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிங்கன்னா டெலிவர் பண்ணிடுவாங்க. காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்பிளே ஆகும், பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. கிர் மாடு, சிவப்பு சிந்தி, அப்புறம் காங்கேயம் காலை, இந்த மாதிரி மாடெல்லாம் கூட பார்வைக்கு வச்சுருந்தாங்க. அண்ட் ஹால் ஈல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சீட்ஸ் நிறையா இருந்துச்சுங்க. மரபு விதைகளெல்லாம் இருந்துச்சு. அண்டு இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருக்க தாயகம் அவங்க கூட வந்துட்டு சீட்ஸ் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு வெட்டி வேரில் செஞ்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாலில் இருந்ததுங்க. ரொம்பவே ஒன்றும் நல்லா இருந்துச்சு. ஸ்மெல்லும் சூப்பராக இருந்தது. அண்டு நம்ம சின்ன வயசில் பார்த்த டேலியா பூவோட கிழங்கும் வச்சுருந்தாங்க சேல்க்கு. செடி வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த கிழங்கு வாங்கி வச்சாவே வளர்ந்துருவோங்க. ஹவுஸ் கார்டனிங் பண்ணணும், இல்லை மொட்டை மாடியில் தோட்டம் வைக்கணும், இல்லை தோட்டம் வச்சுருக்கீங்க, எல்லா பீப்புளுக்குமே இது ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. இங்கே வாங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நிறைய அக்ரிகல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிறக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஷெராஸ் vlogக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.